கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் இந்த லெந்தனும் நாட்களிலே இயேசு கிறிஸ்து உவமைகளாக சொன்ன காரியங்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே வேத பகுதியிலே, வேத ஆராய்ச்சியிலே நாம் யோனா புத்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலிருந்து நாட்களுக்கு பிற்பாடு நாம் அதனை தொடர்ச்சியாக தியானிப்போம். இந்த நாளிலும் உவமைகள் என்றால் என்ன, உவமைகள் என்பது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொல்லி ஒருவித அறிமுகமான காரியங்களை சுருக்கமாக சொல்லி நாம் முதலாவது உவமையை குறித்து இந்த நாளிலே தியானிக்க போகின்றோம். உவமைகள் என்கின்ற வார்த்தைக்கு எபிரேய பதத்திலே மசால் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க வார்த்தையிலே பேராபுலே என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இரண்டு வார்த்தையும் தமிழிலே மொழிபெயர்க்கின்ற போது அது உவமை என்று நமக்கு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டுள்ளது. உவமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம் என்றால், அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது என்றால், இரு பொருட்களை ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலமாக வருகின்ற கருத்துக்களை தெரிவிப்பது என்பதாக ஒரு மொழிபெயர்ப்பு நமக்கு சொல்லுகிறது. இரு பொருட்களை ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலமாக நமக்கு வெளிப்படுகிற அல்லது தெளிவுபடுகிற கருத்துக்களை நாம் முன்வைக்கக்கூடிய காரியமாக உவமைகள் என்கின்ற வார்த்தைக்கு தமிழிலே நாம் மொழிபெயர்ப்பாக சொல்ல முடியும். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை சொல்லி இருக்கிறார். எத்தனை உவமைகளை சொன்னார்? 35 அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன். ஆனால் வேத வல்லுநர்கள் பலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து எத்தனை உவமைகளை சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் தெளிவான கண்டுபிடிப்புகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் சில காரியங்களை ஆண்டவர் உவமைகளாக சொல்லி இருக்கிறார், சில காரியங்களை ஆண்டவர் உருவகங்களாக சொல்லி இருக்கிறார், சில காரியங்களை ஆண்டவர் கதைகளாக சொல்லி இருக்கிறார். இதில் எது உவமை எது உருவகம் அப்படின்னு சொல்லி வேறு பிரிப்பதிலே சில சிக்கல்கள் காணப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டா பாருங்களேன், கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், அப்படிதானே? இது உவமையா உருவகமா? உருவகம், சரியாக நீங்க சொல்லிட்டீங்க, உருவகம். இதே போல கண்ணை வைத்து விதைகளை வைத்து நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகின்ற போது உவமைகளாகவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். இப்படி எது உவமை எது உருவகம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நிறைய காரியங்களை வேறு பிரிப்பதிலே சில சிக்கல்கள் காணப்படுவதனால தெளிவாக எத்தனை உவமைகள் வேதத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்த போதிலும் நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய அறிவின்படி ஒரு 35 உவமைகள் தெளிவாக நாம் என்ன செய்து விடலாம்? கண்டுபிடித்து விடலாம். ஆகவே வேதத்திலே மொத்தம் 35 உவமைகள் இருப்பதாக நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொல்லி இருந்தேன். சரி, இயேசு கூறிய உவமைகளிலே அநேக வகைகள் காணப்படுகிறது. எத்தனை வகைகள்னா 3 வகையான உவமைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒன்று உருவக உவமை. நான் இப்போ சொன்ன நிலையா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இதை எவ்வாறு நம்ம வேறு பிரிக்கலாம் என்றால், உருவக உவமை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வகையாக எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது ஒப்புமை உவமை. சில காரியங்களோடு ஆண்டவர் ஒப்புமைப்படுத்தி இருப்பார். இப்போ எடுத்துக்காட்டா பாருங்களேன், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்படி ஒப்புமைப்படுத்தி ஆண்டவர் சில உவமைகளை சொல்லி இருப்பார். இவையெல்லாம் ஒப்புமை உவமை அப்படின்னு சொல்லப்படுகிற கேட்டகரிக்கு கீழே வரும். கடைசியாக கதை உவமை. ஒரு பெரிய சம்பவத்தை ஒரு 5, 6, 10 வசனங்கள்ல அடக்கி ஆண்டவர் சொல்லி இருப்பார். எடுத்துக்காட்டாக இளைய குமாரன் உவமை, அது உண்மையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. உக்கிரானக்காரன் உவமை லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே முதல் 10 வசனங்களில் இருக்கிறது. உக்கிரானக்காரன் உவமை, இதையெல்லாம் கதை உவமை அப்படின்னு சொல்லி நாம ஒரு கேட்டகரியாக வைத்துக் கொள்ளலாம். இப்படி இயேசு கூறிய உவமைகள் 3 பகுதிகளாக நாம் பிரித்து வைத்துக் கொள்ளலாம். சரி, இந்த உவமைகளின் நோக்கம் என்ன? உவமைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். எத்தனை உவமைகள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி வகைகளாக கற்றுக்கொண்டோம். அடுத்தபடியா உவமைகளின் நோக்கம், ஏன் ஆண்டவர் உவமைகளாக மக்களோடு பேச வேண்டும்?
பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கு ஒரு பொருளை மையப்படுத்தி நாம அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுப்போம் என்றால் அந்த கருத்து அந்த மனிதனுடைய மனதை விட்டு என்றைக்குமே என்ன செய்யாது, நீங்காது. பொதுவாக ஆசிரியர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஸ்கூல்ல கற்றுத்தருகிற டீச்சர்ஸை நீங்க பார்ப்பீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நிறைய காரியங்களை கையில பொருட்களாக எடுத்துக்கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பொருளை பார்க்கின்ற போதெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஞாபகம் வரும், நம்ம டீச்சர் அன்னைக்கு இப்படி சொல்லி தந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி அது மனதிலே ஆழமாக பதிந்து விடும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த உவமைகளாக சொல்லப்படுகிற காரியங்களை மக்களுக்கு எளிதில் புரிகிற விதமாக, எளிதில் மனதிலே தங்குகிற விதமாக, மிக ஆழமான கருத்தான சிந்தனைகளோடு ரொம்ப மக்களை தன் பக்கமாக ஈர்க்கின்ற நோக்கத்தோடு ஆண்டவர் உவமைகளை பயன்படுத்தினார். அநேக காரியங்களை ஆண்டவர் உவமைகளாகத்தான் மக்களோடு என்ன செய்தார், பேசினார். இந்த உவமைகளை நம்ம பார்க்கின்ற போது ஆண்டவர் எடுத்துக்காட்டாக சொல்லிய உவமைகள் எல்லாமே எது சம்பந்தப்பட்ட உவமைகளாக இருக்கும் என்றால், நடைமுறை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட உவமைகளாக இருக்கும். பிராக்டிக்கல் லைஃப் தான் ஆண்டவர் உவமைகளாக யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்திருப்பார். எடுத்துக்காட்டா பாருங்க, மெய்ப்பனை வைத்து ஆண்டவர் உவமைகளாக அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஒரு நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி மெய்ப்பன். அந்த காலத்துல மெய்ப்பர்கள் யூத குலத்திலே எபிரேய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சௌந்தரியவான்களாக பணக்காரர்களாக மதிக்கப்பட்டார்கள். ஆக அதை மையப்படுத்தி ஆண்டவர் உவமையாக சொல்லி இருப்பார். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா வேளாண்மை, விவசாயத்தை மையப்படுத்தி சொல்லியிருப்பார். நம்ம வாசிக்க கேட்ட மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா விதை உவமையை குறித்து 2-3 காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வேளாண் சம்பந்தப்பட்ட காரியங்கள். மூன்றாவதாக கடல்சார் தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்கள். எடுத்துக்காட்டா மீனை வச்சு ஆண்டவர் என்ன செய்திருப்பாரு, உவமைகளாக சொல்லியிருப்பார். கடலுக்குள்ள போய் முத்தெடுப்பது, முத்தை வைத்த ஆண்டவர் உவமையாக சொல்லியிருப்பார். அடுத்ததாக 4வதாக வணிகம், தொழில் செய்வதை வைத்து ஆண்டவர் உவமையாக சொன்னார். ஒரு எஜமான் ஒரு 3 பேரை கொடுத்து ஒருத்தர் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து பிரித்து கொடுத்து அவர் தூர பிரயாணத்துக்கு போய்விட்டாரு. திரும்பி வரும்போது அதை திருப்பி கேட்டார். அப்போ அதை வைத்து தொழில் செய்தவங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனாங்க, மூடி வைத்தவன் அவன் அக்கினி நரகத்துக்கு தள்ளப்பட்டான். இப்படி வணிகம் சார்ந்த காரியங்களை மையப்படுத்தி உவமைகளாக கற்றுக் கொடுத்தார். அடுத்ததாக வீட்டிலே நடக்கக்கூடிய காரியங்களை மையப்படுத்தி உவமைகளாக கற்றுக் கொடுத்தார். பாருங்க, நம்ம தோசை சுடுவதற்கு அல்லனா இட்லி அவிப்பதற்கு மாவை நம்ம என்ன செய்வோம், முந்தின நாளே அரைச்சி அது புளிக்கும்படியாக வைத்திருப்போம். அதை மையப்படுத்துகிறார் ஆண்டவர். அந்த காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த தேசத்திலே அப்பம் சுடுவதற்கு மாவு பயன்படுத்தப்பட்டது, புளித்த மாவு. இப்படி அந்த புளித்த மாவை மையப்படுத்தி ஆண்டவர் உவமைகளாக சொன்னார். 6வதாக நம்ம பார்த்தோம்னா மேனேஜர், மேலாண்மை. ஒரு மேலாளருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து ஆண்டவர் உவமைகளாக சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னது போல லூக்கா 16ஆம் அதிகாரம் உக்கிரானத்துவம்னா அதுதான் மேனேஜர், மேலாண்மை. ஒரு மனிதனுடைய கீழாக செயல்படுகிற வேலைக்காரர்கள் எவ்வாறாக வேலை பார்க்கிறார்கள் என்பதை சரியாய் கண்ணோட்டமிட்டு பார்ப்பது, சரியாக கணக்கு வைப்பது, இதை குறித்து ஆண்டவர் உவமைகளாக கற்றுக் கொடுத்தார். கடைசியாக கட்டுமானம், வீடு கட்டுதல், மண் மீது கட்டுதல், கண்மலையின் மீது கட்டுதல், இப்படி கட்டுமானத்தை மையமாக வைத்து ஆண்டவர் உவமைகளாக கற்றுக் கொடுத்தார். 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மேய்ப்பன், விவசாயம், கடல் சார்ந்த தொழில், வணிகம், இல்லம் வீட்டு பணிகள், மேலாண்மை, அடுத்ததாக கட்டுமானம். இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளிலே இந்த 7 நடைமுறை வாழ்வியல் காரியங்களை மையப்படுத்தி தான் அவர் உவமைகளாக கற்றுக் கொடுத்தார். ஆகவே இந்த உவமைகளை கற்றுக்கொள்வது நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் எந்தெந்த சூழலிலே இந்த உவமைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தார், ஏன் அந்த உவமைகளை சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உவமைகளாக நாம் வரக்கூடிய நாட்களிலே தியானிப்போம். இன்றைய நாளிலே நாம் முதலாவது உவமையாக பார்க்கக்கூடிய காரியம் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலும் 36ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரையிலும் ஒரே உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜனங்கள் எல்லாருக்கும் போதித்து கொண்டிருக்கின்ற போது அநேக மக்கள் மத்தியில தான் ஆண்டவர் இந்த உவமைகளை சொன்னார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மத்தேயு நற்செய்தி நூலிலே 13ஆம் அதிகாரம் தான் உவமைகளின் அதிகாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதிலேயுமே உவமைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட
8 உவமைகள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. 8 உவமைகள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு உவமையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக முதலாவதாக மத்தேயு நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய உவமைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அதில் மொத்தம் ஒரு 8 உவமைகள் வரும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய உவமைகளை முதலாவதாக நம்ம தியானிக்க போகின்றோம். அடுத்து மார்க் நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய உவமைகள், அடுத்து லூக்கா நற்செய்தி நூலில், அதற்கப்புறம் 3 நற்செய்தி நூல்களிலும் காணப்படுகிற பொதுவான உவமைகள். இப்படி நம்ம வகையாக பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் மத்தேயு நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய முதலாவது உவமை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30வது வசனம், 36 முதல் 43வது வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உவமைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், வயலில் தோன்றிய களைகளின் உவமை. வயலில் தோன்றிய களைகளின் உவமை. நாம் ஏற்கனவே இதை வாசிக்க கேட்டோம். ஆகவே நான் வேகமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த உவமையை மக்களுக்கு போதித்தார். ஆனால் இந்த உவமையின் கருத்தை சீஷர்களுக்கு மட்டுமே போதித்தார். அதை நாம் 36 முதல் 43 வசனங்களிலே பார்க்க முடியும். திரும்பவும் சொல்லுகிறேன், உவமையை ஆண்டவர் சீஷர்களுக்கும் மக்களுக்கும் போதித்தார். உவமையின் கருத்தை சீஷர்களுக்கு மட்டும்தான் போதித்தார். ஏன்னா சீஷர்கள் தனியாக இயேசு இருக்கின்ற போது கேட்டாங்க, ஆண்டவரே களைகளின் உவமையை பற்றிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் சீஷர்களுக்கு களனா யாரு, விதைனா யாரு, வீட்டு விவசாயினா யாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக கற்றுக் கொடுத்தார். நாம் அதை பார்க்கலாம். 37வது வசனத்தை பாருங்கள். 37வது வசனம், நல்ல விதை விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன். நிலம் எதை குறிக்கிறது? உலகத்தை குறிக்கிறது. நல்ல விதை என்பது எதை குறிக்கிறது? ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் என்பது பொல்லாங்குனுடைய புத்திரர். அவைகளை களைகளை விதைக்கிறவன் பெயர் என்ன பெயரு? சத்துரு விதைக்கிறான். அறுப்பு என்பது எதை குறிக்கிறது? உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் யார்? தேவதூதர்கள். இதை எல்லாமே தெள்ள தெளிவாக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிவிட்டார். அப்போ இந்த காரியத்தில் இருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பதாக இதனுடைய பின்னணியத்தை நம்ம பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவர் களைகளை குறித்து போதிக்க வேண்டும்? என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? களைகளை குறித்து ஆண்டவர் ஏன் போதிக்க வேண்டும்? ரோம குடியுரிமை சட்டத்தில் ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம்னா, விவசாய குடியுரிமை சட்டத்தில் பயிர் செய்கிறவர்களுடைய பயிரை நாசம் செய்கிறவர்களுக்கும் பயிர் செய்கிறவர்களுடைய பயிர்களுக்கு மத்தியில் களைகளை விதைக்கிறவர்களுக்கும் தண்டனை உண்டு அப்படிங்கிற ஒரு குடியுரிமை சட்டம் ரோம சட்டத்தில் உண்டு. பயிர் செய்கிறவர்களுடைய பயிர்களை நாசம் செய்கிறவர்களுக்கு, விவசாய நிலத்தில் ஒரு மனிதன் பயிர் செய்து பயிர்களை வளர்ப்பதற்கு அநேக முயற்சிகளை செய்கிறான். அதன் மீது பொறாமை கொண்டு அந்த மனிதனுடைய எதிராளி அந்த விவசாய நிலத்தை கேடு விளைவிப்பான் என்றால், அந்த பயிருக்கு கேடு உண்டாக்குவான் என்றால், அந்த மனிதன் மீது கேஸ் போடலாம், வழக்கு தொடுக்கலாம். அந்த வழக்கு கோர்ட்டில் நிற்கும். ரோம குடியுரிமை சட்டத்தில் அதற்கென்று தண்டனை உண்டு. அந்த தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனையை, அந்த ஒரு குடியுரிமை சட்டத்தை மையப்படுத்தி ஆண்டவர் இந்த உவமையை மக்களுக்கு சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் வாழ்வியல் நடைமுறைகளைத்தான் மக்களுக்கு சொன்னார். இது உவமையாக இருந்தாலும் உண்மையிலேயே இதனுடைய பின்னணியத்திலே ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது. அது என்ன உண்மைத்தன்மை என்றால், ரோம குடியுரிமை சட்டத்தை மையப்படுத்தி ஆண்டவர் இந்த உவமையை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்புமைப்படுத்தி அவர் போதித்திருக்கிறார். இந்த உவமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னென்ன? முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தூங்கக்கூடாது, சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதுதான் முதல் காரியம். பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து. இப்போ எஜமான் விவசாயி வந்து வேலைக்காரங்களை நீங்க விதைகளை விதைங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. வேலைக்காரங்களும் விதைகளை விதைத்தாயிற்று. அதை நம்ம 24வது வசனத்தில் பார்க்க முடியும். விதைகளை விதைத்த பிற்பாடு அவங்க நித்திரை பண்ணுகையில் எப்போ வருகிறான்? சத்துரு. யார் வருகிறார்? சத்துரு வருகிறார். இதை நம்முடைய நடைமுறை வாழ்வையில ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம கவனக்குறைவோடு இருக்கின்ற காலகட்டங்களில், நாம என்றைக்கு நம்முடைய விசுவாச பரீட்சையில் இருக்கின்ற காலகட்டங்களில்
சத்துரு நமக்கு எதிராக வந்து கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே புகுத்தி விடுகிறான், நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே புகுத்தி விடுகிறான். சமுதாய வாழ்க்கையில இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்றால், அநேக நேரங்களில் சமுதாய வாழ்க்கையில நமக்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அநேக அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அநேக அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதே போல திருச்சபைகள்ல நமக்கும் சில பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பிலே நாம் சரியாய் செயல்படாமல் தூங்கி கொண்டிருப்போம் என்றால், அந்த பொறுப்பிலே நாம் கவனமாய் பாதுகாப்பாய் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படாமல் ஏனோ ஏனதானோ என்று செயல்பட்டு கொண்டிருப்போம் என்றால், அந்த பொறுப்புக்கு விரோதமாக சத்துருவானவன் நமக்கு எதிராக செயல்படுவான். அந்த பொறுப்பில் இருந்து நம்மை விழத்தள்ளும்படிக்காது, அல்லது அந்த பொறுப்பில் இருந்து நாம் நல்லது செய்ய முடியாதபடி தடுப்புகளை சத்துருவானவன் நமக்கு கொண்டு வருவான். இன்னும் புரியும்படியா நம்ம சொல்ல போனோம்னா, நிறைய நேரங்களில் நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஏழைகளுக்கு சாதகமாக பேசுவதற்கு இன்றைக்கு மக்கள் எழும்புவது இல்லை. அநேக மக்கள், விதவைகள், ஏழைகள், அப்பா அம்மா தாய் தகப்பன் இல்லாதோர், அனாதை குழந்தைகள், அநேகர் இன்னல்களுக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சுரண்டப்படுகிறது. சொந்தக்காரங்களே அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி மகளினுடைய பரம்பரை சொத்தை சொந்தக்காரங்களே பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள், ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். இந்த ஏமாற்றல்கள் எல்லாம் நடப்பதற்கு காரணம், நம்மை போல பேசக்கூடிய தகுதி உள்ளவர்கள், திராணி உள்ளவர்கள், தவறை தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் அமைதியா இருப்பதனால தான். அப்போ இன்றைய காலகட்டங்களில் நாம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். திருச்சபைகளில், சமுதாயத்தில் தூங்கி கொண்டிருக்கிறோமா? நம்மை ஆண்டவர் இந்த திருச்சபையில் வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த அடைமிதிப்பான்குளம் கிராமத்தில் நம்மை ஆண்டவர் குடியிருக்க பண்ணியதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். குடும்பத்திலே ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். கணவன் என்கின்ற பொறுப்பு, மனைவி என்கின்ற பொறுப்பு, பிள்ளைகள் என்கின்ற பொறுப்பு, குடும்ப தலைவன் குடும்ப தலைவி என்கின்ற பொறுப்பு. அவரவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்கிறோமா, இல்லை தூங்கி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இந்த விதைகளை விதைத்த வேலைக்காரர்கள் தூங்கினதனால தான் அங்கு களை உண்டானதை நாம் அங்க பார்க்க முடிகிறது. இது முதலாவது காரியம். நாம நம்முடைய வேலையில சரியாய் செயல்படாமல் தூங்கி கொண்டிருப்போம் என்றால், சோம்பேறித்தனமாய் இருப்போம் என்றால், இன்றைக்கு செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கே செய்யாம நாளைக்கு செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம், இப்படி தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருப்போம் என்றால், நாம் இந்த உவமையில் ஆண்டவர் சொல்லியது போல இந்த பணியாட்களைப் போல தூங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம், சோம்பேறித்தனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இது முதலாவது காரியம். இரண்டாவது, இந்த உவமையில நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, சமுதாயத்தில் நடைபெறுகிற தீமைகள், சமுதாயத்தில் நடைபெறுகிற அநீதியான காரியங்கள், அநேக நேரங்களில் நாம என்ன நினைக்கிறோம்னா, அநீதிகள் தீமைகள் எல்லாமே ஆண்டவரால தான் உண்டாகிறது, கடவுள் தான் அதை இந்த உலகத்துல கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். இல்லை, தீமைகள் ஆண்டவரால் உண்டாகவில்லை. இதுதான் இரண்டாவது காரியம். அநீதியான காரியங்கள் கடவுளால் உண்டாக்கப்படவில்லை. தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 13:25 வசனத்தின் பின்பாகத்தை பாருங்கள். சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். ஆண்டவர் தான் களைகளை விதைத்தாரா? அப்படியே அந்த வசனத்துல போட்டிருக்கு? இல்ல, சத்துரு தான் களைகளை விதைக்கிறான். தீமையை செய்யக்கூடிய பொல்லாத பிசாசானவன் தான் சமுதாயத்திலே அநீதியான காரியங்களை மக்களுக்குள்ளாக புகுத்தி விடுகிறான். அதை நாம் ஆதியாகமத்திலிருந்தே பார்க்க முடிகிறது. ஏவாளுக்குள்ளாக அந்த கனியின் மீது ஒரு ஈர்ப்பை கொடுத்தவன் சர்ப்பம், வலு சர்ப்பம். காயினுக்குள்ளாக தன் சொந்த சகோதரன் ஆபேலின் மீது கசப்பான பொறாமையை, எரிச்சலை கொடுத்தது இந்த சத்துருவானவன். அப்போ சத்துரு தான் இந்த உலகத்துல பொல்லாத தீமையை உண்டாக்குகிறவனாய் காணப்படுகிறான். அநேக நேரங்கள்ல அதே போல மனிதர்களாகிய நாம என்ன செய்கிறோம் தெரியுமா? நமக்குள்ளாக பிரிவினைகளை உருவாக்கி கொண்டு விடுகிறோம். என்ன பிரிவினைகள்? சாதி பிரிவினைகள், ஏழை பணக்காரன் என்ற பிரிவினைகள். நான் அந்த மதம், நான் கிறிஸ்தவம், நான் இஸ்லாம், நான் சீக்கியம், நான் இந்து, நான் புத்தம் அப்படின்னு சொல்லி, நான் இந்த மதம் அந்த மதம் சொல்லி நமக்குள்ளாக பிரிவினைகளை கொண்டு வந்து விடுகிறோம். இது எல்லாம் யார் உண்டாக்கினது? கடவுளா உண்டாக்கினாரு? இல்ல, மனிதன் உண்டாக்கினது. மனிதன் உண்டாக்கின பிரிவினைகள். இப்படிப்பட்ட பிரிவினைகள் இந்த உலகத்துல காணப்படுகிறது. ஆனா அந்த பிரிவினைகள் மத்தியிலும், இந்த தீமைகள் நிறைந்த, அநீதிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒற்றுமைக்காக கை கோர்க்கிறோமா?
யோசித்து பார்ப்போம். இந்த பிரிவினைகள், இந்த தீமைகளை எதிர்த்து போரிடுவதற்கு நீங்களும் நானும் செய்த காரியங்கள் என்னென்ன? சாதி பிரிவினைகள், மத பிரிவினைகள், இன பிரிவினைகள், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம், சமுதாயத்தில் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வு, இவைகளை எல்லாம் களைந்து போடுவதற்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுடைய என்னுடைய பங்கு என்ன? அது இந்த உவமை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. களைகளை விதைத்த சத்துருவை போல மனிதராகிய நாமும் நிறைய நேரங்களில் நமக்குள்ளாக நாமே களைகளை விதைத்து கொண்டு வருகிறோம். நாமே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி நிறைய நேரங்களில் நமக்குள்ளாக பிரிவினை எண்ணத்தோடு பார்க்கின்றோம். பரம்பரையா குடும்ப பகையை, குடும்ப வன்மத்தை இருதயத்துக்குள்ளாக வைத்து விடுகிறோம். அப்ப நமக்கும் சத்துருவுக்கும் என்ன வித்தியாசம்? சத்துரு களையை விதைத்தது போல நமக்கு நாமே தீங்கை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய நேரங்களில் நாம நினைக்கிறோம் கடவுள் தான் இந்த தீமையை, இந்த காரியத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, நாம் தான் நிறைய நேரங்களில் தீமைக்கு காரணங்களாக மாறிவிடுகிறோம். அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த லெந்தனும் நாட்களிலே இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக இந்த உவமையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இப்போ அந்த பணியாட்கள் எல்லாரும் எஜமான்ட்ட போய் கேட்காங்க, ஆண்டவரே நீர் நல்ல விதையத்தான விதைத்தீரு, ஆனால் அந்த இடத்துல களை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை சத்துருவானவன் விதைத்தா அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பணியாட்கள் கேட்குறாங்க, இப்போவே நாங்கள் போய் என்ன செய்கிறோம், களையை பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, அது நல்லா கதிர் நல்லா வருகிற வரைக்கும், பயிர் நல்லா முற்றிய நிலைமை வருகிற வரைக்கும் களையும் என்ன செய்யட்டும், வளரட்டும். அதே போலதான் இன்றைக்கு உலகத்திலேயே ஆண்டவர் நீதியும் அநீதியும் ஒன்று சேர்ந்து வளருவதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார். இன்றைய காலகட்டங்களில் உலகத்தில் நீதி எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அதே போல அநீதியும் பெருகுகிறது. சொல்ல போனா அநீதி பக்கம்தான் இன்றைக்கு நிறைய காரியங்கள் வளர்ந்தேறி கொண்டு வருகிறது. நாம நினைக்கலாம், ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்கிறதே, நீர் இப்போதே நியாய தீர்ப்புக்குள்ளாக வாரோம், நீர் இப்போதே நியாய தீர்ப்பு செய்யும் உலகத்தை அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். நிறைய நேரங்கள்ல நமக்குள்ளாக நம்ம நினைக்கிறோம், நியாய தீர்ப்பு வந்தா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நாம நமக்குள்ளாக உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆண்டவர் ஒரு காலம் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் வருகிற வரையிலும் அநீதி வளர்ந்து கொண்டுதான் வரும். அதே சமயத்தில் நீதி செய்கிறவர்களும் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இந்த காலங்களை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி கோதுமையானது அது விதைக்கப்பட்ட போது களையும் சேர்ந்து வளர்ந்தது, அது முதல்ல நம்ம பிடுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்களில் கோதுமையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், பிடுங்கி விடுவோம். இது விவசாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம நெற்கதிர பயிரிடுகிறோம், நாத்தை நட்ட உடனே நம்ம களை பிடுங்க ஆரம்பிச்சிருவோமா? கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் களைகள் என்ன செய்ய வரும், மேலே தெரிய வரும். அப்போ அதுக்கப்புறம் கதிர் முற்றிய பிறகு நெற்பயிர்கள் எல்லாம் அந்த படுத்துக்கொள்ளும், தலையை கவிழ்த்து கதிரினுடைய அந்த வெயிட்டு தாங்காம என்ன செய்யும், படுத்துக்கொள்ளும். களை மட்டும் என்ன செய்யும், நேரா நிற்கும். அப்பதான் நமக்கு தெரியும் எது களை எது நெற்பயிர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நம்ம களை பிடுங்குவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அறுப்போம். அதைத்தான் ஆண்டவர் இங்கு உவமையாக நமக்கு சொல்லுகிறார். கோதுமையை இப்போதே நீங்க பிடுங்க வேண்டாம், களையை நீங்க இப்போதே பிடுங்க வேண்டாம். கோதுமை நன்றாக வளர்ந்த பிற்பாடு அந்த பயிர், அந்த கதிர் அது தலை கவிழ்ந்த பிற்பாடு களை நமக்கு தெள்ள தெளிவாக எதுவென்று சொல்லி தெரியும். அதன் பிற்பாடு நம்ம என்ன செய்யலாம், களையை பிடுங்கலாம். இது எதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவர் நீதியையும் நீதிமானையும் காக்கிறவர் அப்படிங்கிறத இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது மூன்றாவது காரியம். ஆண்டவர் நீதியையும் அதே சமயத்தில் நீதிமானையும் காக்கிறவர். இதுல கோதுமை பயிர் நம்ம நீதிமான்களுக்கு ஒப்பிடலாம். அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கோதுமை பயிரை ஆண்டவர் நீதிமான்களுக்கு ஒப்பிடுகிறார். நீதியை காக்கிற கர்த்தராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அது நன்றாக நீதி வளர்ந்த பிற்பாடு கர்த்தருடைய நாள் ஒன்று வரும். அப்போது அநீதி செய்கிறவர்களுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும். நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். அப்ப இதுதான் இந்த உவமையினுடைய முழுமையான பொருள். சுருக்கமாக சொல்ல போனா இந்த உவமையினுடைய முழுமையான பொருள் எது அப்படின்னு சொன்னா, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத
எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா நியாய தீர்ப்பு நாளில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இன்றைய காலகட்டங்களில் நிறைய நேரங்களில் நாம் நன்றாக ஆலயத்திற்கு வருகிறோம், கடவுளை தேடுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் நீதிமான், நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது, எடை போட முடியாது, நாம் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது. மற்றவங்களை பார்த்து கொண்டு அவங்க அப்படி செய்கிறாங்க, அவங்க அந்த தப்பை செய்தாங்க, கோயிலுக்கும் போகிறாங்க அங்கேயும் போகிறாங்க, கோயிலுக்கும் வராங்க அப்படியும் பேசுகிறாங்க இப்படியும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் மற்றவர்களை பார்த்து கொண்டே இருந்து நம்முடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டே போவோம் என்றால் ஒரு நாள் வரும், அப்போ தெரியும் எது உண்மை எது பொய், எது உண்மையான கோதுமை கதிர் எது பொய்யான களை அப்படின்னு சொல்லி அப்போ தெரியும். அப்போ ஆண்டவர் களையை என்ன செஞ்சிருவாரு, பிடுங்கி விடுவார். அப்போ நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து, இந்த காலகட்டங்களில் அநீதி நிறைந்த உலகம்தான், தீமையான காரியங்கள் நிறைந்த உலகம்தான். ஆனால் இந்த தீமைக்கும் இந்த அநீதிக்கும் எதிராக நன்மை செய்யவும் நீதி செய்யவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்துவோம், நீதிக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம், உண்மையான கிறிஸ்தவனாய் நம்ம வாழ்வோம். அநேக சடங்குகளையும் அநேக சம்பிரதாயங்களையும் அநேக பாரம்பரியங்களையும் நம்ம பின்பற்றி விடுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் அன்பை கைவிட்டு விடுகிறோம், நீதியை கைவிட்டு விடுகிறோம், இரக்கத்தை கைவிட்டு விடுகிறோம். நான் சடங்காச்சாரமாக வருஷம் லெந்து காலத்தை ஆசரிக்கேன், பாரம்பரியமாக நான் லெந்து காலத்தை ஆசரிக்கேன், இருக்கட்டும். நம்மிடத்தில் அன்பு இருக்கிறதா, நம்மிடத்தில் நீதி இருக்கிறதா, நம்மிடத்தில் இரக்கம் இருக்கிறதா, சகோதர சிநேகம் இருக்கிறதா? இதெல்லாம் இல்லாம நான் சடங்காச்சாரமா பாரம்பரியமா ஆலயத்துக்கு வரேன், எல்லா பண்டிகையும் கலந்து கொள்கிறேன், எல்லா காரியங்களையும் கை கொள்ளுகிறேன் என்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அது பொய்யான வாழ்வு, அது களை, அது களை. அப்ப இன்றைக்கு நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே முன்பதாக சொன்னேன். இந்த உவமை நம்ம தூங்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறது. தீமையான காரியங்களை கடவுள் உண்டாக்கவில்லை, நிறைய நேரங்களில் மனிதர்களாகிய நாம் தான் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம இந்த உவமையில கற்றுக்கொண்டோம். 3வது, கடவுள் நீதியையும் நீதிமானையும் காக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு நாள் வரும், அப்போ எது நீதிமான், எவர்கள் நீதிமான்கள் எவர்கள் அநீதிமான்கள் சொல்லி அப்போ நமக்கு தெரியும். அது வரைக்கும் நாம நீதியையே செய்யவும் நன்மையே செய்யவும் இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே எனக்கன்பானவர்களே, இந்த உவமையில் சொல்லிய ஆண்டவருடைய வார்த்தையின்படி அன்பையும் கிறிஸ்துவின் அன்பையும் நீதியையும் இரக்கத்தையும் இந்த உலகத்திலே நிலைநாட்டுவோம். அநீதி நிறைந்த உலகத்துக்குள் நாம் நீதிமான்களாய் வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் நித்திய வாழ்வின் சுதந்திரத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.